ஹைடா, ஃபோர்ஸ் மேரேஜ் பொண்ணு பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். நீங்கள் வி 2 பேரும் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அதுலேருந்தே பார்க்கலாம். வி உங்களை விட்டு ஒரு இன்ச் தள்ளி நின்று உங்களை கோபம் பண்ணுறான், உங்ககிட்ட வரல. நீங்கள் அழுதுகிட்டே இருக்க பண்ணுங்க பாரு, திரும்புறீங்க, இங்கே பாருடி அவனை பார்க்குறீங்க கண்ணத்தோட. ஃபஸ்ட் இங்கிருந்து கிளம்பலாம், அப்புறம் பேசிக்கலாம். இல்லை மாமா, கிளம்பலாம். ஃபைனலாக ஒரு ட்ராலி இருக்குது, எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அவன் பின்னாடியே போகிறீங்க. நெக்ஸ்ட்டு காரில் நீங்கள் பேக் சீட்டில் உட்காந்துருக்கீங்க. வி கார் எடுத்துகிட்டு வெளில போகிறான். அவன் கார் வெளியே போகிறதுக்கும் ஜிம்மன் கார் உள்ளே வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. மேலேருந்து ஜிம்மன் அம்மா பார்க்குறாங்க. காலையில் ஒர்க் போனானுங்கன்னா நைட் ஆனால் கூட வீட்டுக்கு வர மாட்டானுங்க. கல்யாணம் ஆனதுலேருந்து பொண்டாட்டி பின்னாடியே சுற்றிட்டு இருக்கானுங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கேட்கும் போது கல்யாணத்தில் எனக்கு விருப்பமே இல்லாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் இப்போது அவளுங்க பின்னாடியே சுற்றிட்டு இருக்கானுங்க. பார்த்தியா, எங்கேயோ கிளம்பி போனால் கையை பிடிச்சி கூப்பிட்டு வரான் போர் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பார்த்துட்ருக்காங்க. கிச்சமன் உங்கள் கையை ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டுருக்கான். அவ்வளோ கடுப்பில் உங்களுக்கான பயம் தலைக்கு ஏறுது. நார்மலான ஒரு விஷயத்துக்கே உங்களை சும்மா விட மாட்டான். இது எப்படி இவன்ட்டு சொல்லி புரிய வைக்க போகிறோம் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியல. நீங்கள் அவன் கூட வந்துட்டே ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளுங்களேன். நான் பேசுறது கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஒரு செகண்ட் நீ சொல்கிறது கேளுங்க, ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அழுதுகிட்டே வந்துட்டுருக்கீங்க. காதலே வாங்கலை. நெக்ஸ்ட்டு அவன் ரூம் டோர் ஓப்பன் பண்ணி உங்களை பிடிச்சி இழுத்து உள்ளே தள்ளுறான். வேகமாக வந்து பெட்டில் விழுந்துட்டீங்க. ஜம்மன் உங்கள் கிட்ட வரான். நீங்கள் விழுந்த வேகத்தில் பெட்லேருந்து எழுந்து திரும்பி உட்காந்து ஒரு நிமிஷம் நீ சொல்கிறது கேளுங்க ப்ளீஸ். சொல்கிறதுக்குள்ள உங்கள் கழுத்தை பிடிச்சிட்டான். சொல்கிறது கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அவன் என்ன பண்ணான்? உன்னை என்ன பண்ணா? என்ன சொல்கிறீங்க? அவ்வளோ கோவத்தில் இருக்கா சொல்கிறீ. என்ன பண்ணா? ரூமில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ரூம்லையா? நான் என் தங்கச்சி கிட்ட. பொய் சொல்லாத. உங்கள் கழுத்து பிடிக்கிறான். இன்னும் கிருப்பா அப்படி பிடிச்சி டைப் பண்ணி என்ன பண்ணா அவன் உன்னை? மாமா ஏதோ. நீங்கள் அவனை மாமான்னு சொல்கிறதே உனக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது. இன்னும் கழுத்தை டைட்டாக பிடிச்சிட்டு மாமான்னு சொல்லக்கூடாது, புருஷன் சொல்லணும்ல. என்ன பேசுறீங்க நீங்கள்? ஒரு தங்கச்சியோட புருஷன் இல்லை நீ மாற்றி சொல்கிற. உன்னோட புருஷன் தானே. ஓ, மார்னிங் எத்தனை மணிக்கு நீ கிளம்புன அப்படின்னு அவள் கிளம்பும் போது ஜிம்மனுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் கண்டுக்காமல் அமைதியாக இருந்திருப்பான். ஸோ அந்த டைமிங்க சொல்லிட்டு அப்போலேருந்து இப்போ என்ன நம்ம கிளாக் மேலே இருக்குமா 3 hours என்னடி பண்ணுறது நீங்கள் ரூமில்? என்ன பேசுகிறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லை. பாருங்க பல்லாருன்னு அடிச்சிட்டான். நாடி காதை சொல்லுடி. நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேட்ட மட்டும்தானே உங்களுக்கு இதெல்லாம் புரியும் அப்படின்னு அழுதுட்டே நீங்கள் கிட்ட பேசுறது இருந்தா வேலை காக்காது அப்படின்னு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி பண்ணுறான். ஏன் தம்பி பண்ணுறீங்க? எனக்கு விட்டுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு அவன் கையை பிடிக்க போக அவன் கையை பிடிச்சி அப்படியே லாக் பண்ணி உங்கள் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கழட்டுறான். ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே இருக்கீங்க. விடு சொல்லிட்டு என்ன பண்ணா உன்னை? என்ன பண்ணான்னா 3 மணி நேரமாக ரூமில் என்னடி பண்ணிருந்தீங்க? கடைசி வரைக்கும் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டீங்களா? அன்னைக்கு பண்ண மாதிரி தான் எப்பயும் பண்ணுறீங்க அப்படின்னு அழுதுட்டே அவனை பார்க்குறீங்க. அவன் அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பானோ சேம், அதை விட இப்போ மோசமாக பண்ணுறான். உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஃபுல்லாக கிழிச்சிட்டு உங்களை ஸ்மெல் பண்ணுறான். நீங்கள் ஒரு மாதிரி நெளிறீங்க. என்ன பண்ணுறீங்க? அவனோட ஸ்மெல் வருதான்னு பார்க்குறேன். ஒரு மாதிரி ஜம்மனை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் கழுத்து உங்கள் உடம்பு ஃபுல்லாக ஸ்மெல் பண்ணுறான். என்ன சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு அழுதுட்டே அவங்க கேட்க, சைக்கோ தான் நான் சைக்கோ தாண்டி. நீ காலேஜ் தான் போகிறேன்னு எதுவுமே சொல்லாமல் விட்டால நான் சைக்கோ தான். அவன் ரூமுக்குள்ள என்னால் எப்படி திரும்ப இருக்க பொத்திக்கிட்டு வருது. ஏண்டி உனக்கெல்லாம் ஒரு புருஷன்லாம் பத்தாதா? சொல்லு, ஒருத்தனா பத்தாது இல்லை? என்ன பண்ணா அவன்? என்ன பண்ணா சொல்லு. அவன் என்ன பண்ணா உன்னை? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஒரு மாதிரி பயமாக இருக்கு நீங்கள் பண்ணுறது. நான் உன்னை அதை கேட்கல. அவன் என்ன பண்ணா உன்னை? என்ன பண்ணான்னு வேற சொல்லி வர காட்டணுமா? அந்த ரூமுக்குள்ள 3 மணி நேரமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள்? 3 மணி நேரமா? இங்கேருந்து போகும்போது எனக்கு பஸ்ஸு கிடைக்கல. நான் வெயிட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது ரித்திக்கிட்ட பேசி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள உங்களை மாத்திரை முடியெல்லாம் பிடிச்சி. இதெல்லாம் நான் கேட்கல. அவன் என்ன பண்ணான் நான் தான் கேட்குறேன். உன்னை வரது கேளுங்க. பேசுறதுக்குள்ள
பொய்யெல்லாம் என்ன கேட்க முடியாது அப்படின்னு பெட்லேருந்து கீழே இறங்குறான். நீங்கள் செஸ்ல ஒரு மாதிரி கையை வச்சுட்டு எழுந்து உட்காந்து உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து உங்களை கவர் பண்ணிக்க பார்க்குறீங்க. ஸோ அவன் அதுக்குள்ளே உங்கள் கையை பிடிச்ச அவன் டையை கழட்டி கையில் கட்டுறான். என்ன பார்த்தீங்க நீங்கள் கையில் சொல்கிறதுக்குள்ள அவன் கையில் ஒரு நாட் போட்டு ஒரு இருக்கிறான். கையை அவ்வளோதான் வீணாகுது, வலிக்குது, கத்துறீங்க. டக்குன்னு உங்கள் வாயை மூடி வீட்டில் வச்சு அழுது வாயை மூடிட்டு சும்மா இருக்க ஒரு மாதிரி அழுதுகிட்டே பார்க்க கையை ஒரே இழுக்கிறான். கையை வலிக்குது. வீட்டோட ஒரு என்ட்ரன்ஸ் கூட்டு வந்துட்டான். அவன் உங்கள் வாயிலேருந்து கையை எடுத்துட்டு ஒரு எண்டை அந்த பெட்டில் வச்சு டைட் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? எனக்கு கை வலிக்குது. இப்படி இப்படி பண்ணாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஜிம்மனை பார்க்க மாதிரி சைக்கோ மாதிரி பண்ணுறான். அவன் உங்கள் கையை நல்லா டைட் பண்ணிட்டான். போதும் இதுக்கப்பில்ல உன நம்பவே மாட்டேன் அப்படின்னு இன்னும் கைட்டா உங்கள் கையை அந்த பிட்டோட வச்சு டைட் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். என்னது கை வலிக்குது அப்படின்னு உங்கள் கையில் இந்த கழுத்தை டைப் பண்ண உங்ககிட்ட வந்து உங்கள் காலை பிடிச்சி இழுக்கிறான். கை டைட்டில் இருக்கு. காலை பிடிச்சி இழுக்கும் போது அது இன்னும் வலிக்குது. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? எனக்கு கை வலிக்குது, கழட்டி விடுங்க. மாதிரி சைக்கோ மாதிரி பண்ணுறீங்க. எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு அப்படின்னு அழுதுகிட்டே இருக்க. நான் சைக்கோ தான். என் முழு சைக்கோத்தனத்தை நீ ஒன்றும் பார்க்கல நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்துக்கிட்ட வந்து ஸ்மெல் பண்ணி உடம்பு ஃபுல்லாக ஸ்மெல் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி நெளிய சும்மா இரு அப்படி கழுத்து பிடிச்சிட்டு கொத்துறான். என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு அழுதுகிட்டே அவனை பார்க்க அவன் ஸ்மெல்லே வரல. 3 மணி நேரம் ஒரு இன்னடி பண்ணிருந்தேன் அழுதுகிட்டே. நான் அவரை பார்க்க போகல. நான் போனது என் தங்கச்சி சொல்லிருக்கும் போது உங்கள் கழுத்தில் மட்டும் சீக்கி ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கான். என்னாச்சு? ஒரு மாதிரி முறைக்கிறான். அப்படி அவங்க கூட தான் இருந்த. என்ன பேசுறீங்க? அவங்க ஸ்மெல் வருதடி. இப்போ தானே வரலன்னு சொன்னீங்க. எங்க வருது? இங்க என்ன பண்ணோம்? இங்க அங்கங்கள கை வைக்கிறான். உங்களுக்கு என்னன்னு புரியல. ஜெக்கிக்கிட்டே போயிருக்க மாட்டீங்க. நீங்க ஏதோ நினைச்சு பேசுறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் முட்டோளோ அப்படின்னு கழுத்து பிடிக்க சீரியஸா நான் மாமா கிட்டேயும் போகல. அப்படியே உங்க கழுத்து பிடிச்சி நசுக்கிறான். அவனை மாமான்னு சொன்னா கூட கோவம் வருது. நீங்க ஜிக்கு மாமான்னு சொன்னா கூட கோவம் வருது. உங்க கழுத்து பிடிச்சிட்டே கொட்டி பிடிச்சா மட்டும்தான் இந்த ஸ்மெல் வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்மெல் வருது. ஜிக்கி ஸ்மெல். நீங்கள் சைலண்ட்டாக ஜம்மனை பார்த்துட்டு இருக்கீங்க. அது போல எனக்கு எதுவுமே பண்ணல. அமைதியா அவனே பார்க்க அவனை கட்டி பிடிச்சி என்ன பண்ண அப்படி அவன் கேட்கும்போது நீங்கள் ரித்தியை கட்டி பிடிச்சிருப்பீங்க. ரித்திக்கும் உனக்கும் ஃபிசிக்கல் மூமெண்ட் நடந்திருக்கும் இல்லையா? மேபி அதனால கூட இருக்கும் அப்படின்னு ஜம்மனை பார்க்க ஏதோ பண்ணியிருக்கான். உன்னை சொல்ல மாட்டேன்ற. என்னடி பண்ணா? சொல்ல வரத முழுசா கேளுங்க. கொஞ்ச நேரம் சைலண்டாக இருங்க. முடியாது. என்கிட்ட இல்லாதது அவங்ககிட்ட என்னடி இருக்கு? என்ன பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஏதோ பண்ணியிருக்கான். இங்க மட்டும் ஸ்மெல் வருது. புதுசா ஏதோ பண்ணியிருக்கான். என்ன பண்ணா? புதுசா ஏதோ ட்ரை பண்ணியிருக்கான் உங்ககிட்ட. நீங்க என்ன சொல்றீங்க? எதை மீன் பண்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. எப்போ புரியும்? ட்ரெஸ் எல்லாம் கழட்டி ட்ரை பண்றான் அவங்க கிட்ட. என்னும் போதே இப்படி பண்ணானான்னு கேட்டுட்டே இருக்கான். இன்னும் சைக்கோவா மாறிட்டான். ஒரு மாதிரி டைப்பாக பண்ணுறான். வலிக்குதுன்னு ஆழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்கள் கை வேற நாட்டில் இருக்கு. ஒரே ஒரு கை தான் இருக்கு ஃப்ரீயா. அவனை அடிச்சு தள்ள அந்த கையும் பிடிச்சி லாக் பண்ணிட்டான். இதில் வேற அடிக்கடிக்கு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கு அந்த நாட்டு. அதாவது உங்கள் இப்போ பிடிச்சி அவன்கிட்ட இழுக்கும் போது உங்கள் கை கிரிப் ஆகுது. அவன் உங்களை பிடிச்சி இழுத்து ரொட்டேட் பண்ணி வேற டைப்ல ட்ரை பண்ணும் போது உங்க கை எங்க கிரிப் ஆகுது. அவன் கொடுக்கறது பெயின்னா இந்த நாட் வேற உங்க கையை இறுகி இது ஒரு பெயினாவே இருக்கு. அழுதுட்டே இருக்கீங்க. ஜமன் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு ஒரு வாட்டியும் இது பண்ணானா அதை பண்ணானா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே இருக்கான். இது வர உங்களுக்கு ஹர்ட் ஆகுது. முழு சைக்கோவா மாறிட்டான் அவன். அழுது உங்ககிட்ட எனர்ஜி இல்லை. ஒரு மாதிரி டவுன் ஆகுறீங்க. உங்க கண்ணெல்லாம் சுருகுது. பார்க்குறான். என்னை விட்டுங்க, என்னால் முடியல, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு அழுதுட்டு உங்கள் கண்ணு மூடுறீங்க. மேலே சைலண்டாக படுத்துட்டான். இங்கே ஜேகே கிம் வீட்டிலேருந்து வெளில போகிறாரு. ஜேகே அவர் பின்னாடியே போகிறான். பிகாஸ் அவர் தனியாக வந்திருக்காரு. இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்தே வெளில வந்திருக்காரு. ஜேகேக்கு தெரியும். ஸோ அவன் அவங்க அப்பா பின்னாடியே வெளில வரான். ஜிமன் நான் விட்டு போயிட்டான் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு ஜேகே அவன் கார் எடுத்துகிட்டு வெளில வரான்.
நடந்து பஸ் ஸ்டாப் போயிட்டு இருக்கும் போது ஜேகே கார் வருது. ஜேகே எதுவுமே பேசல. அவர் முன்னாடி காரை கொண்டு வந்து நிறுத்திட்டு இறங்கி வந்து பேக் டோர் ஓப்பன் பண்ணிட்டு சைலண்டாக நிற்கிறான். ஒரு ஸ்மைலோட போய் உள்ள உட்காராரு. ஜேகே கார் எடுக்கிறா. என்னதான் 3 பசங்க முரடுனா கோபக்காரனா, கோபத்தில் என்ன வேணாலும் பண்ணாலும் என் மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்க தான் செய்யுதுல்ல 3 பேருக்கும். ஜேகே சைலண்டாக வண்டி ஓட்டுறான். அப்படிதான் 3 பேரும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கதான் செய்யும். ஜேகேக்கு அவர் மேலே அவ்வளோ வெறுப்பு இருந்தாலும் அப்பா இல்லையா, அந்த பாசம் சைலண்டாக இருக்கான். அவருக்கு தெரியும் 3 பேருமே கோவக்காரங்கன்னு. ஜமான் ஜேகே 2 பேரும் வெளியே கொண்டு வருவாங்க. பட் உள்ளே போட்டு பூட்டி வச்சுப்பான். அவ்வளோ சீக்கிரம் அவங்க கோவம் வெளில வராது. ரொம்ப ரேர் தான். கிம் சைலண்டாக உட்காந்துட்டு இருக்காரு. ஜேகே அவரை கூப்பிட்டு போயிட்டுருக்கான். இங்கே ரித்தி அவ மொபைல் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அதில் அவ்வளோ டெக்ஸ்ட் வந்திருக்கு. எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கா. அதில் அவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்க. அவளை த்ரெட்டன் பண்ணுறவங்க அதை படித்து பார்த்துட்டு வாயில் கை வச்சுக்கிட்டா. என்ன இருக்குன்னா, எவ்வளோ சொல்லியோ உனக்கு எங்கள் மேலே பயம் இல்லைல்ல, எதுக்கடி இவ்வளோ நாள் உன் மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது? ஓ, பயம் இல்லாமல் நீ இதெல்லாம் பண்ணிருக்கியா? நீ ஃபோன் இல்லைன்னா உன் தேடி நான் வரமாட்டேனா? அதான் உன்கிட்டயே நீ என்னென்ன பண்ணுற என்னென்ன பண்ண மாட்டேன்னு பார்த்துட்டு தானே இருக்கேன். பாரு, எனக்கு மட்டும்தான். எனக்கு ஒன்று சொல்லட்டுமா? உன் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இன்னைக்கு நைட்டு நான் உன்னை டச் பண்ணலன்னா கண்டிப்பாக வெளியே லீக் பண்ணுறவா. இன்னைக்கு நைட்டு வந்து நான் கூட ஃபிசிக்கலாக இருப்பேன். அதுக்கப்புறம் உன்னை நான் பிளாக்மெயில் பண்ண மாட்டேன். அது வரைக்கும் சைலண்டாக யாருக்கிட்டையும் செம்ம கொத்தாமல் இருக்கணும். ஸ்மூத்தாக வந்து பண்ணிட்டு நான் எதுவுமே பண்ணாமல் அடுத்து போயிடுவேன். அப்புறம் உன் ஃபோட்டோ அண்ட் வீடியோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவேன். ஒரே ஒரு நைட் கூட நான் ஸ்டே பண்ணணும். அது இன்னைக்கு நைட்டு. அப்படி வந்திருக்கு. நீங்கள் ஆல்ரெடி உங்களை டச் பண்ணியிருப்பான் இல்லையா, அதில் திங்க் பண்ணிட்டு இவ்வளோ நாள் டச் பண்ணாமல் இன்னைக்கு ஏன் பண்ணா? அப்போ கன்ஃபார்மாக பண்ணுறது மாமா தானா? எப்படி பண்ணுறாரு இவர் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கீங்க. என்னை பார்த்துட்டே என் கூடயே இருக்கிறது நீங்கள் மட்டும்தானே பொறுக்கி மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நேற்று கூட அப்பெல்லாம் இருக்காதுன்னு நானே எனக்குள்ள போய் சொல்லிட்டு இருந்தேன். இல்லை அப்படி இல்லவே இல்லை அப்படின்னு அழுதுகிட்டே அந்த மொபைலை பார்த்துட்டு இருக்கீங்க. சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கல்ல அப்படி திங்க் பண்ணிருக்கீங்க. இப்போ அந்த ரித்தி இந்த கபோர்ட்குள்ளே தான் இருந்திருக்காடா. இந்த கபோர்ட்குள்ள இதோ அப்படின்னு மொபைலில் திருப்பி அவன்கிட்ட காட்ட, இதுக்குள்ளவா? ஆமாம், இங்கே பாரு, ஃபுல்லாக தேடிட்டு வந்தோம். இந்த கபோர்டு மட்டும் விட்டுட்டோம். இதுக்குள்ளதான் உட்காந்துருக்கா. கேமரா பார்த்துட்டு உள்ளே போயிருக்கலாம்லடா. நீ தான் சொல்லவே இல்லையாடா. எனக்கு என்ன தெரியும், எல்லாரும் வெளியே போயிட்டா. இவ்வளோ வீட்டில் இருப்பான்னு தான் நினைச்சோம். இதுக்குள்ளே போவான்னு யாரா பறிச்சது? கடுப்பில் 2 பேரும் உட்காந்துட்டே, சரி இப்போ என்ன பண்ணுறான்னு பாரு அப்படின்னு. இப்போ உங்கள் ரூம்குள்ளே மொபைலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அதை அவனுங்க பார்க்குறாங்க. தானியாக தான் இருக்கா போல. இப்போ தான்டா மொபைல் எடுத்து பார்க்குறா. உங்கள் ரூமில் கேமரா இருக்கு, வச்சுட்டு போயிருக்கானுங்க. நீங்கள் மொபைலை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அவனோட மொபைல் எடுத்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான். நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. சீக்கிரம் பண்ணுறா. நம்ம ஃபோனுக்கு அவள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாளா இல்லை தள்ளி விட்றாளான்னு பார்க்கணும். நிறைய வாட்டி என் ஃபோன் எடுக்காம நாளே விட்டுருக்கா. அப்படி திங்க் பண்ணிட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ண மேலே வருது, பார்க்குறீங்க, ஓப்பன் பண்ணுறீங்க. பரவாயில்லையே, ஆய் சென்ட் பண்ணும் போதே கரெக்டாக வந்துட்டேன். என்ன வேணும் உங்களுக்கு? பெருசாக என்ன கேட்க போகிறேன், நீ தான் எனக்கு வேணும். அதான் பண்ணிட்டீங்கல்ல, என்ன நீ வளர்ற? உங்களுக்கு வேணுன்றத நீங்கள் கிடச்சிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் என்ன கூப்பிடுறீங்க? மென்டல் ஐடியா என்ன? உங்களுக்கு என்ன வேணும்? வேற என்ன பெருசாக கேட்க போகிறேன்? நீ தான் அதான் நைட்டு எடுத்துக்கிட்டீங்கல்ல. என்ன நடிக்காதீங்க, உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. நீங்கள் யாருன்னு தெரியாமல் ஒரு பர்சன் தெரியாமல் என் அக்கா வர ஒன்று இதெல்லாம் நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு என் 2 அக்காவும் சொல்கிறாங்க, 2 பேரும் நம்புகிறாங்க அப்படின்னு அழுதுட்டே உங்கள் கண்ணை தடைச்சிட்டே உனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா பைத்தியமாவடாவ? நான் ஒன்று கேட்டால் அவன் ஒன்று பதில் சொல்கிறான். இங்கே பாரு அப்படின்னு இன்னொருத்தங்கிட்ட டெக்ஸ்ட் காட்ட, அழுவுறாடா இங்கே பாரு அப்படின்னு அவன் மொபைலை இவன்கிட்ட காட்டுறான். பைத்தியமாடாவ அப்படி சொல்லிட்டு அவன் படித்து பார்த்துட்டு, நைட்டு என்ன பண்ண? எனக்கு தெரியாம நீ மட்டும் போனியா என்ன? நேற்று தான் அவன் ஜொங்குக்கு வந்துட்டான். போயிட்டு ரிட்டர்ன்ல வந்துட்டோம். அப்புறம் தானே குடிச்சிட்டு பார்க்க போனோம். ஆமால, அவன் புருஷன் வந்தான். அப்போதான் அவங்க 2 பேருக்கு மேட்ரு. ஆன் பண்ற நைட்டு என்ன நடிச்சிட்டு பார்க்கலாம்டா அப்படின்னு பே பண்றானுங்க. அந்த கேமரால எதுவுமே இல்லை. ஜிகே உங்க கூட பேசிக்கலா ஃப்ளோர்ல தான் இருக்கு. அவனுங்க கேமரா வச்சது இதுக்கு ஜிகேவோட முதுக்கு மட்டும்தான் அவனுக்கு தெரியுது.
மற்றது எதுவும் தெரியல. ஜிக்கி உங்களை புஷ் பண்ணி மேலே வந்து உங்கள் ட்ரெஸ்ஸு கழட்டியிருப்பான். நீங்கள் அவனுக்கு தெரியவே இல்லை. அவனுங்க இங்கே கேமரா எதுக்கு வச்சுருப்பானுங்கன்னா உங்கள் கூட ஃபிசிக்கலாக இருந்தது அதை வச்சு உங்களை பிளாக்அப் பண்ணும் அப்படி திங்க் பண்ணிட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போகக்குள்ள இந்த வேலை பண்ணி வச்சுருப்பானுங்க. பட் அதுக்குள்ளே ஜேகே வந்துட்டுருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்திருப்பாங்க, உங்களை தேடி இருப்பாங்க, நீங்கள் இல்லை. இப்போ அவனுங்க கேமராவை பார்க்க அந்த கேமராவில் நீங்கள் தெரியவே இல்லை. போச்சுடா போச்சு. டேய் அப்போ அவள் ஏன் நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறா? உனக்கு புரியலையா? இந்த வேலையெல்லாம் பண்ணுறது புருஷன் நினச்சிட்டு இருக்கா போல. அதான் அன்றைக்கி நைட்டு பார்த்தோமே கேமரா ஃபிக்ஸ் பண்ணும்போது அன்றைக்கி நைட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னு. அப்போனா என்ன இதுலேருந்து புரியுது? 2 பேருக்கும் செட் ஆகலை, 2 பேருக்கும் பிடிக்காம கல்யாணம் பண்ணியிருக்காங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது நம்ம வெளில வரும்னு சொன்னதுக்கப்புறம் அவன் தான் ஃபஸ்ட்டு வந்தான்டா. அப்போ நான் ரித்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் ஜேகே. அவள் அப்படி தான் திங்க் பண்ணிருக்கா. அவனும் ஈவலாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியா அப்போ நம்ம அவளை என்ன பண்ணாலும் வலி ஃபுல்லாக அந்த ஜேகே மேலே தான் வரும் அப்படின்னு 2 பேரும் சிரிச்சுட்டு ஜேகே பற்றி தெரியாமல் இது போல் நிறைய பிளான் பண்ணுறானுங்க. நீங்கள் ஒரு மாதிரி உட்காந்து ஆழ்ந்துட்டே அவரோட பொண்டாட்டியில் நம்மள பிளாக்மெயில் பண்ணி தான் இப்பெல்லாம் எடுத்துக்கணுமா? என்ன ஒரு இவ்வளோ சீப்பாக இருக்காரு அப்போல்லாம் திங்க் பண்ணிட்டு அழுதுட்ருக்கீங்க. இங்கே வயன் ஏர்போர்ட்டில் இருக்கா. அவள் பக்கத்தில் வி மொபைல் பேசிகிட்டே இருக்கான். ஜியா எங்கே தான் இருக்கா நீ? ஆந்தவே சீக்கிரமாக டைம் ஆச்சு அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டு உங்களை பார்க்க சைலண்ட்டாக ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. அவனுக்கு போகும்போது இதுக்கு இருக்கக்கூடாதோ அப்படி இருக்கு. ஸோ உங்களை பார்த்து வயன் எதனா காஃபி கொடுக்குறியா? இல்லை மார்னிங்லேருந்து எதுவும் சாப்பிடலடி. இல்லை எனக்கு எதுவும் வேணாம் அம்மா. எதனா வேணுமா? எதனா வாங்கிக்கலாமா? இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்கள் அவனே பார்க்குறீங்க. சரி விடு, உன் மொபைல் கொடு. மொபைலா? எதுக்கு? ஃப்ளைட்டில் போகும்போது ஆஃப் பண்ணிடணும்ல. ஆஃப் பண்ணணுமா? உங்களுக்கு தெரியாது அவனே பார்க்க. ஆமாம் கொடு, நீ மிஸ் பண்ணுறவ. ஒரு நிமிஷம், நான் பிரீத்திக்கு ரேயாக்கு மெசேஜ் மட்டும் பண்ணிடுறேன் அப்படின்னு வேகமாக 2 பேருக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டேன். வீட்டுக்கு கொடுக்க வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டான். ஹே டயாங்கா. 2 பேரும் திரும்பி பார்க்க ஜியா வந்திருக்கா. அவள் ஒரு ஸ்மைலோடு வந்து வீயை ஹக் பண்ணிக்கிறா. சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்கீங்க. 3 days ஆச்சுடா உன்னை பார்த்தா. ஒர்க்கு எப்போ கூப்பிட்டாலும் ஒர்க்குன்னு நீங்கள் சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்கீங்க. இந்த டைம் ஜியா உங்களை பார்த்த எப்படிமா இருக்க வயன்? நல்லா இருக்க. அவங்கக்கிட்ட வந்து உங்களையும் ஹக் பண்ணிக்கிறா. ஸோ சைலண்ட்டாக இருக்கீங்க. எப்போவுமே நீ இப்படி தானே? என்ன எப்படி கேட்குறீங்க? இல்லை நான் அன்றைக்கி பார்த்தேன்ல. சைலண்ட்டாக இருக்கீங்க. ஓகேவா? நீ சாப்பிட்டியா? சாப்பிடவே இல்லை, கூப்பிட்டாலும் வரல. இன்னும் என்ன இதெல்லாம் அப்படி அவகிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது நேம் அனௌன்ஸ்மெண்ட். சரி வந்ததே லேட்டு, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு ஜியா கை பிடிக்க ஜியா உங்கள் கை பிடிக்க 3 பேரும் போகிறீங்க ஃப்ளைட்டில். நீங்கள் விண்டோ சீட்டு, நடுவில் ஜியா பக்கத்தில் வி. ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கு. அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. 2 பேரும் நிறைய பேசிகிட்டே வராங்க. நீங்கள் 2 பேரையும் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி ஜியா வி கை பிடிக்கிறா, வேம்ஸ் பிடிக்கிறா, ஒரு மாதிரி அவள் ஷோல்டரில் சாஞ்சிக்கிறா. வி ஜிகிட்ட பேசிகிட்டே இருக்கான். ஒரு ஸ்மைலோடு பேசுகிறான். பேசிக்கிட்டே அவள் ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறான். நெக்ஸ்ட்டு சீட் பெல்ட்லாம் போட்டு விடுறான். நீங்கள் ஒரு ஸ்மைலோடு பார்த்துட்ருக்கீங்க. வி ரொம்ப கேரிங்காக இருக்கான். உங்களுக்கு உங்கள் மைண்டில் ஜெமன் தான் வரான். அன்றைக்கி நான் உங்களை லவ் பண்ணனா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்போ வரைக்குமே லவ் உங்களை நான் பண்ணதே இல்லை மாமா. பட் உங்களை எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இந்த வேலையிலே நான் உங்களை மட்டும்தான் நம்பினேன். ரொம்ப ட்ரெஸ் பண்ணேன், உங்ககிட்ட நின்னேன், உங்களை ஹக் பண்ணேன், உங்கள் கை பிடிச்சேன், உங்கள் கூட பைக்கில் வந்தேன். நம்மளுக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் எனக்கே தெரியல. இப்போ கூட உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்னை திட்டினாலும் பிடிக்கும், என்னை அடித்தாலும் பிடிக்கும். அது எனக்கு தெரியல. அப்போ சொல்லுவாங்க, உங்ககிட்ட பேசுறது, உங்களை பார்க்கறத வச்சா அவங்ககிட்ட ஏன் போகிற, அவனை லவ் பண்ணுறியா, அவனுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஆக்காதில்ல, என்ன பண்ணிட்டுருக்க நீ, நிறைய திட்டுவாங்க. அப்போ எனக்கு தோணும், நம்ம மாமாவை லவ் பண்ணுறோமா அப்படி. இப்போ வரைக்குமே என்னால் நினைக்க முடியல உங்களை நான் லவ் பண்ணியிருக்கேனா அப்படி. இது என்ன பான்னு எனக்கே புரியல. அப்படி திங்க் பண்ணுறதுக்காக
என்ன வயன் பலத்த யோசனையா? ஆ என்னாச்சு? ஏதோ பெருசாக யோசிக்கிற போல. இல்லை அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே, சீட் பெல்ட் போட்டுக்கோ. சீட் பெல்ட்டா அப்படின்னு அந்த பெல்ட்டில் கை வைக்கிறீங்க, போட தெரியல. பிடிச்சிட்டே எப்படி போகிறதுன்னு தெரியலையே. நீங்கள் திங்க் பண்ணிருக்க பீட் சவுண்ட் கேட்குது, சீட் பெல்ட் போடணும் அப்படி. சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு பாரு. எனக்கு தெரியலையே, இதை மாற்றி மாற்றி போட்டுட்ருக்க. எனக்குமே தெரியாதே, எனக்குமே டேங் தான் போடுவான் அப்படி சொல்லிட்டு ஜியா டேயாங்க பார்க்குறா. டேயாங் உங்களை பார்க்குறான். எனக்கு போட தெரியல மாமா. உங்ககிட்ட வரான். இல்லை எப்படி சொல்லுங்க, நான் போட்டுக்கிறேன். சரி சொல்லிட்டு அவன் இதை ரிமூவ் பண்ண. இதுவா? இது புஷ் பண்ணு, ஓப்பன் ஆகுது. லாக் பண்ணிக்கோ. லாக் பண்ண போக திருப்பி லாக் பண்ணணும், இல்லைன்னா உன் காலி இறுக்கிடும். லாக் பண்ண முடியல. இல்லை லாக் ஆக மாட்டேங்குதே. கொஞ்சம் ப்ரெஷர் கொடு. ப்ரெஷரா? ஒரு நிமிஷம் இருக்கிறீங்க. உள்ளே போக மாட்டேங்குது. உடஞ்சிருக்கா என்ன? இல்லை மாமா, நல்லா தான் இருக்கு. ஒரு நிமிஷம் அப்படின்னு அவன் பெல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு கிட்ட வர ஒரு மாதிரி இருக்கு. பெல்ட் போட்டுட்டு நான் போயிடுவேன். ஒரு மாதிரி நீங்க அந்த சீட்ல போயிட்டு ஒட்டிக்கிறீங்க. கண்ணு மூடிக்க. உங்க காலுக்கிட்ட வந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு உங்களை பார்க்குறா. சீட்ல போய் ஒட்டிக்கிட்டு உங்க கண்ணு மூடிட்டு உங்க தலையை ஒரு பக்கமா திருப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. உனக்கு பார்க்கும் போது ஒரு சின்ன ஸ்மைல். ஸோ எல்லாத்தையும் பண்ணிட்டு சீட்ல வந்து உட்காந்துக்கிட்டான். வயன் போட்டாச்சு. ஓகே. நார்மலாக உட்காடுறீங்க, பெல்ட்டை பார்க்குறீங்க. அவ்வளோதானா? இதுவா? எனக்கு போட தெரியல. ஜியா அவங்கள பார்த்து சிரிக்கிறா. இல்லை ஃபர்ஸ்ட் டைமா? எனக்குமே போட தெரியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு. கொஞ்ச நேரம் அது ட்ராவல். நெக்ஸ்ட்டு உங்கள் 2 பேருக்கும் அங்கிள் ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த ஹோட்டலில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. இந்த ஹோட்டலோட உங்கள் அப்பா புக் பண்ணதை? ஆமாம், லக்கேஜ் இருக்கு. வியும் இவரும் சேர்ந்து லக்கேஜ்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் நின்றுருக்கீங்க. டே காஸ்ட்லி ஹோட்டல் ஆச்சடா, என்ன பிரச்சனை? நான் தானே செலவு பண்ண போகிறேன். அது என்னவோ சரிதான், விட அப்படின்னு நடந்து போகிறா. இருக்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து ரூமில் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நடக்க. நீங்கள் ஒரு மாதிரி புதுசாக அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்குறான், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு இருக்கீங்க. என்னாச்சு? சரி பாப்பா, நடந்து போகலாம். அவன் முன்னாடி போக்க அவன் பின்னாடி நடந்து போகிறீங்க. அவள்கிட்ட கொஞ்சம் தள்ளி நெக்ஸ்ட்டு ரிசப்ஷனில் ஒரு ரூம் தான் புக் பண்ணியிருக்காங்க. ஜி அங்கே நின்றுருக்கா. ரூம் நம்பர். ஒரு நிமிஷம். டிக்கெட் கட்டு. கொண்டு வந்து அவன் காட்டுறான். ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க கீழே எடுத்து கொடுக்குறாங்க. இன்னொரு ரூம் புக் பண்ணுங்க. ஏண்டி வயன் எங்கடா இருப்பா? அவன் திரும்பி உங்களை பார்க்குறான். சரி ஓகே, இன்னொரு அந்த கீ வாங்கிக்கிறான். நெக்ஸ்ட்டு அவங்க அங்கே ரூமுக்கு போயாச்சு. இங்கே உங்கள் ரூமில் இருக்கீங்க. அது அவ்வளோ பெருசாக இருக்குது. சைலண்ட்டாக ரூம்குள்ளேயே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கும் பக்கத்தில் தான் ரூமு. உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க புதுசாக இருந்தாலும் ஏன் தெரியல, உங்கள் சிஸ்டர் விட்டு வந்து இதெல்லாம் இருக்கணுமா ஏதோ ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். அமைதியா உங்கள் ரூமுக்குள்ளே இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ரேயா பெட்டில் இருக்கா. அவள் கை நல்லா கட்டி இருக்கு. இந்த டைம் டோர் நாக் பண்ணுற சவுண்டு. பெட்லேருந்து கீழே இறங்குறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. எழுந்த வேகத்தில் அப்படியே டமால்னு விழுந்துட்டீங்க. விழுந்த வேகத்துல உங்க கையும் ஒரு மாதிரி இறுக்கிருச்சு. கையை வலிக்குது, உங்க ஹிப்பு கிட்ட வலிக்குது. இவ்வளவுதான் இடிச்சுக்கிட்டீங்க. உங்க உடம்பு ஃபுல்லாமே வலிக்குது. அழுதுட்டே இருக்கீங்க. டோர் நம்ம தட்டிக்கிட்டே இருக்காங்க. நீங்க திரும்பி திரும்பி அழுதுட்டு இருக்கீங்க. ஜிமன் சொன்னது உங்க மைண்டுக்குள்ள வருது. இந்த ரூமை விட்டு நீ வெளியே போகவே கூடாது. ட்ரெஸ் இருந்தா தானே போட்டுட்டு போவ. ட்ரெஸ்ஸே இல்லடி, இப்படி இருக்க ட்ரெஸ்ஸே இல்லாம பிடிச்சிட்டு இருந்தா பிடிச்சி கவர் பண்ணிப்பல்ல, அது கூட இல்ல. உங்க ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி தூக்கி போட்டுட்டான். வேணாம் வேணாம் வேணான்னு அழுத்திருப்பீங்க. தூக்கி போட்டாச்சு. அந்த ரூம்ல ஒரு ட்ரெஸ் கூட இல்ல. இத்தனைக்கும் உங்களால பெட்டை விட்டு நக்கறவே முடியாது. பெட்ல ஒரு கையை அப்படியே கட்டி போட்டுட்டான். இந்த டைம் ஜிம்மன் அம்மா டோரை தட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஓபன் பண்ணலன்னா பயங்கரமா கத்துவாங்க. கொஞ்ச நேரம் தான் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் அவங்களே ரூமுக்குள்ள வந்துருவாங்க. ஸோ இந்த ஒரு பயம் ரூமுக்குள்ள வந்துட போறாங்க அப்படின்னு பெட்ல இருந்து கீழே இறங்க. அவ்வளோதான் விழுந்தாச்சு. அழுதுட்டு இருக்க. எவ்வளோ நேரம் தூரம் தட்டிட்டு இருக்க. இருக்கிறாள பத்தியா? ஜிமன் ரூம்ல இருந்து போயிட்டு 3 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. ரெடி பண்ணிட்டு இருக்கா. உள்ள வீட்டுல அவ்வளோ வேலைங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திக்கிட்டே இருக்காங்க. ஜிமன் உங்க கையை கழட்டி விட்டு இருந்தா கூட அதனால நிக்க கூட முடியாது. அந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க. அழுதுட்டே இருக்கீங்க. இங்க ஜிமன் சரியான கோவத்துல இருக்கான். பார்ல குடிச்சிட்டு இருக்கான். அவன் குடிச்சிட்டு மட்டும் இல்ல ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான்.